single day I'm gonna make. வெல்கம் டு எல்கே சர்வேயர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ஒரு லிஸ்ப் யூஸ் பண்ண போகிறோம். அந்த லிஸ்ப்பு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மெயில் ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுத்து உங்களுக்கு லிஸ்ப்பும் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு ட்ராயிங்ஸ் இருக்குது. இந்த ட்ராயிங்ஸோட லைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்லேயோ அந்த மாதிரி ஷேப்ஸில் இருக்குது. ஆனால் இதுக்கு எல்லாமே எனக்கு நான் டைமென்ஷன்ஸ் போடணுன்னா எனக்கு கொஞ்சமாக லேட் ஆகும். இப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லிஸ்ப்பை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ இல்லை ஏதாச்சும் ட்ராயிங் பர்பஸ் ஒர்க்ஸ்க்கோ இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டைமென்ஷன் ஸ்டைல்ஸு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இதில் டெக்ஸ்ட் சைஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இங்கே மேனேஜ் டைமென்ஷன் ஸ்டைல்ஸில் கொடுத்துக்கோங்க. லோயர் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்து கூட கமெண்ட் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியும் பார்த்துடலாம். ஏபி என்டர் அப்லோட் அப்படின்னு சொல்லி அப்லோட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் அந்த லிஸ்ப்பை எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். இதில் ஏடி அப்படின்றது தான் ஆட்டோமேட்டிக் டைமென்ஷன் ஆட்டோகேட் அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லிஸ்ப்பு. இந்த லிஸ்ப்பை ஓகே கொடுத்துட்டு லோடு கொடுத்துருங்க. இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஆல்வேஸ் லோடு சொல்லி கொடுத்துருங்க. ஒரு சிலருக்கு தான் ஓப்பன் ஆகும், ஒரு சிலருக்கு ஓப்பன் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏடி ஆட்டோமேட்டிக் டைமென்ஷன் அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி லோடட்னு சொல்லி நோட்டீஸ் வரும். இந்த நோட்டீஸ் வந்ததும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போது அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு லோட் ஆயிடுச்சு. இப்போது இதோட கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடி, அதுதான் இதோட கமாண்டு. ஏடி என்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ப்ரெஸ் என்டர் டு கண்டினியூ ஆர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் கண்டினியூன்றதை அப்படியே என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு லைனாக உங்களுக்கு செலக்ட் பண்ணியும் பண்ணிக்க சொல்லும். இல்லை மொத்தமாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த எல்லா லைன்ஸும் நான் எல்லாம் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்றில் அப்படியே என்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுவே வந்து உட்காந்துக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் பாருங்கள் கரெக்டாக செலக்ட் ஆகலை. மறுபடியும் பாருங்கள் ஏடி என்டர், மறுபடியும் என்டர், இந்த லைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக அப்படியே உட்காந்துரும். கரெக்டாக செலக்ட் பண்ணி கரெக்டாக இருந்து டைமென்ஷன்ஸ் எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் இன்புட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் சைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் இல்லை டைமென்ஷன் ஸ்டைல் டிஐஎம் டைமென்ஷன் ஸ்டைலுன்னு சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி மாடிஃபை உள்ளே போயிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 மீட்டரில் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ரைமரி யூனிட்ஸ் வந்து எனக்கு 1 இருந்தால் போதுன்ட்டுன்னு டாட்டுக்கு அப்புறம் 1 இருந்தால் போதுன்றதுனால அப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி டைமென்ஷன் ஸ்டைல்ஸு லைன்ஸு அதெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அங்கே டிஸ்பிளேயில் சேஞ்ச் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் டைமென்ஷன் லைன்ஸ் எல்லாம் இருக்கட்டும்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இருக்கட்டும்னு சொல்லி நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட்டுன்னு சொல்லி கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். பார்த்தீங்களா? லைன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இப்போ எனக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் வேண்டான்றதுனால தான் நான் எப்படி கொடுத்துருந்தேன்னா லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டெண்ட் லைன்ஸு இதெல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் செட் கரண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். செட் கரண்ட்டுன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நார்மலாக வந்துடும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான இதுக்கு பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. Every single day